தமிழ்நாட்டில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனால் எதிர்கட்சிகள் தேவையில்லாம அரசு மேல கலந்துட்டு எதிர்கட்சி தலைவர் கூட எல்லாத்தையும் சொன்னாரு. உண்மையிலே அப்படி எல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. எல்லா திட்டமும் நல்லா நடக்குதா? அதை நாங்கள் எந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இப்போ மத்திய அரசு ஒரு நில அளவை திட்டத்தை கொண்டு வருது. அது டிஜிட்டல் எண்ணியல் நில அளவைன்னு கொண்டு வருது. அது நீண்ட காலமாக இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட 1500 கோடிக்கிட்ட நிதி ஒதுக்கி கொடுக்கும் மாநில அரசு. அதை யாரு எடுக்கணும்? வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிற பிள்ளைகளை அந்த நில அளவைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க? பெற்றோர்கள் அனுப்புனது படிக்க 21,000 மாணவர்கள்ல 80 விழுக்காடு பெண்கள். நீங்க அனுப்பிடுறீங்க, 6 மணிக்கு போய் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் அனுப்புறீங்க. எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஓய்விடம் இருக்கும், என்ன பாதுகாப்பு இருக்கும்? 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாய் அடிச்சிருச்சு. திருவண்ணாமலையில ஒரு குழந்தை ஒரு பெண்ணை ஒரு தங்கச்சியை பாம்பு கடிச்சிருச்சு. 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? சிற்றூருக்குள்ள போகும்போது தீர்ந்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்றது? எப்படி இந்த பிள்ளைகள் படிக்க போன பிள்ளைகளை நீங்க அதுல கொண்டு எந்த முன்னும் பயிற்சியும் இல்லாத பிள்ளைகளை கொண்டு இதுல எப்படி ஈடுபடுத்துறீங்க? இப்ப இந்த பணம் எங்க? இந்த பணத்தை வேளாண் கல்லூரியில் படிக்க வந்த மாணவர்களை வச்சு எடுக்கணுங்கிறதா இந்த திட்டமா? அப்படி ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. இப்ப எத்தனை பெற்றோர்களினுடைய இது அச்சம் எவ்வளவு? இந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் நிறுத்துறீங்க? எந்த பாதுகாப்பும் இல்லாம. அதுக்கு இந்த நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, பட்டதாரி இளைஞர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பகுதி நேர வேலையா கூட கொடுத்துருக்கலாம். எடுத்து கொடுத்த பிறகு இந்த காசுல இருந்து ஒரு குறிப்பு ஊதியத்தை கொடுத்து தற்காலிக வேலையாவது கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு படிக்க போற பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை போய் அவங்க பயந்துகிட்டு வெளியில சொல்ல முடியல. ஏன்னா ஆசிரியர்களே அதுல பேராசிரியர்களே ஈடுபடுத்துறதுனால இப்போ ஒருவேளை மதிப்பெண்களை குறைச்சி நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோங்கிற அச்சத்துல பிள்ளைகள் ஒன்றும் சொல்ல முடியாம தவிக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கு. அரசு மருத்துவமனையில் எல்லா மருத்துவர்களையும் நீங்க பணி நியமித்திட்டீங்களா? நான் சொல்லும்போது அப்டேட்ல இல்லைன்றீங்க. அதே தினமலர் கட்டுரையா வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றது? எல்லாமே சரியா இருக்கா சொல்லுங்க. எல்லாமே சரியா இருக்கா? பயிற்சி தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்றாங்களா? மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிடுச்சா? பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னது நீங்க கொடுப்போம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது. குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது. எப்ப பிறக்குது? எங்க பிறந்திருக்கு? இதெல்லாம் இருக்குல்ல. நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம்? நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, தங்கச்சிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, படிக்க போற தம்பிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை? நல்ல ஆட்சினா அது. நல்ல ஆட்சி கொடுக்கறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலையே. ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி? நீங்க நீண்டு கவனிங்க, நீண்டு ஆழ்ந்து பாருங்க. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில். அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோறு போட்டுக்கலாம் அவங்க. செப்டம்பர் 16 மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும்னு ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்றீங்க. இது சேவை அரசியலா, செயல் அரசியலா, செய்தி அரசியலா? நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க. உங்க மனச்சான்று இருந்தவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க காசு கொடுத்து 200 கொடுத்து தட்டுல பூ வாங்கி வச்சு வண்டியில இறக்கி விட்டு எங்க தாய் தந்தையர்களை, எங்க சொந்தங்களை எல்லாம் தெருவில் நிக்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க, கும்பிடுங்க, பூ போடுங்க நீங்க சொல்லல? தன்னெழுச்சியா மக்கள் உங்களை பார்க்க திரண்டு ஓடி வராங்களா? நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல. நல்ல ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எது வருது?
நல்லாட்சி கொடுக்குற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது? இதெல்லாம் நல்லாட்சியில் வருதுங்களா ஐயா? நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி, பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழ் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாம தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தா அது நல்லாட்சியில் வருதாங்கய்யா? எதுல வருது? 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க, 4000 கோடி 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடுறதுக்கு. நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? முதல் முறையா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா? எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு? ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் சென்னை. அதுல மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமா அவர் கொண்டு வந்திருக்க முடியாதா? இப்ப 4000 கோடிக்கு நீங்க கட்டமைச்சிட்டோம்னு சொன்ன போது அப்ப எதுக்கு படகு 1500 படகு வந்து இறங்குதுங்க? எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது? டிராக்டர்ல வந்து விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க? அப்படின்னா கட்டமைக்கல. இது நல்லாட்சியில் வருதா? அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயப்படுது, நல்லாட்சியில் வருதா? 300க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிழல்ல படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல, இதெல்லாம் நல்லாட்சியில் வருதா? தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும், டாஸ்மார்க்ல 3000க்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே, இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா? என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க? நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கே நேரம் பத்தாது. சொல்லிக்கிட்டே இருக்கட்டா? நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும். அதுக்கு ஒரு தலைவர் தான், சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம செய்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம், திரையரங்குல நியூஸ்ரீல் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா. அப்படியா? என்ன பண்ணிட்டோம் ஐயா? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா, அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கோம். சரி, பள்ளிக்கூடம் கட்டணும், அதுல என்ன பண்ணுது? பிள்ளைகள்லாம் படிக்குது. அணை கட்டியிருக்கோம், ஆமா கட்டியிருக்கோம். அதுல என்ன பண்றாங்க? விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்களா? ஆமாங்க பயன்படுத்துறாங்க. சரி, ரோடு போட்டிருக்கோம், அதுல சனம் போகுதா? போகுது. அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போற? அதான் பயன்படுத்துறானே மக்கள், ஜனத்துக்கு தான் தெரியும்ல, அதை நம்ம தான் கட்டணும், அதை பயன்படுத்துறோம்னா அப்புறத்துக்கு படம் போட்டு காட்ட போற? கர்மம், அந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும் ஐயா? 2 லட்சம். ஐயோ, அந்த 2 லட்சத்துக்கு நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன், போ சனியே. இப்படியும் ஒரு தலைவர் இருந்தான், காமராஜ்னு எங்க தாத்தா. அவனே சொல்லல நான் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஐயா, நல்ல ஆட்சி கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனைகள் போய் தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க. இது முதல் சம்பவம் இல்லைங்க, 2-3 நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க. தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி மாதிரி மனுப்பெட்டி தமிழக அரசு ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் புறமே வந்து பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருது, எல்லாமே அனைவரும் புதுசாக ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி, அதுல வாங்கினதுல 100 விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன்னாரு. உண்மையிலே நிறைவேற்றிட்டாரா? அந்த புகார் மாதிரி தான் இந்த புகார். வெட்டி வச்சு என்ன செய்யறது? வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவிற்கு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா? அப்பதான் குறையே கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டை ஆள்றீங்க, அப்படித்தானே? எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும் போது, தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான். ஏண்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, நீ எப்படா கடவுளா இருப்பாயின்னு கேட்போம்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு எப்படி கடவுளா இருக்க முடியும்? மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாம, என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க? இவ்வளவு உளவு படை, காவல் படை, எத்தனை விஜிலன்ஸ், ஐஎஸ், எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல. அதுக்கு ஒரு இலாக்கா, அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை, அப்புறம் தொடக்க கல்விக்கு ஒரு துறை, பள்ளி கல்விக்கு ஒன்று, அப்புறம் உயர்கல்விக்கு ஒன்று.
எதிர்கட்சி அதாவது நீங்க வந்து அரசியல் மாண்பு இல்லாம பேசுறீங்க, எதிர்கட்சி தலைவர் ஒருமையில பேசுறீங்க. டிடிவி தலைவர் சமீபத்தில் குற்றாலத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சார். யாருன்னு சொல்லுங்க, யாரை பேசணும்? அவரை பேசணுமா? எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே. அவரை பேசுனது காட்ட முடியுமா? சும்மா ஏதாவது பேசக்கூடாது. மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு, நாங்கெல்லாம் பிறப்புல இருந்தே மாண்பு மிக்கவங்க. எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறது தான். என்ன மாண்பு மிகு இருக்கு? நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா? மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறதுக்கு போல? எத்தனை எதிர்கட்சி? ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காரு. அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க? இந்த கட்சிகள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா? பாக்குறீங்களா வலையொலியில? சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறதான். அவர் மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க வர சொல்லுங்க, விழுந்து விழுந்து கும்பிடுவோம். என்ன ஐயா அப்படின்னு கும்பிட்டு பேசிட்டா என்னத்தையாவது பேசிட்டு கூடாது. நிறைய நூல்களும் புத்தகங்களும் படிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நீங்க எல்லா புள்ளிவரங்களும் சொல்றீங்க, எல்லாமே தெரியும். நீங்க கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது நீங்க நிறைய டெவலப் ஆயிருக்கு, பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஆனா நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள்னா எல்லாரும் எலெக்ஷன் அந்த வாய்ப்பு உருவாக்குவதற்கு ஏன் அந்த கூட்டணி சிந்தனை அது நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் சரி மக்களும் உங்களுடைய ஆட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க ஒரு வாய்ப்பு உருவாக்கி அதுதான் நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க அது கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலைக்கு சமம். கூட்டணிங்கிறது இங்க பாருங்க, ஒரு கொள்கையாளன் எப்படி எந்த கொள்கையை விட்டு எப்படி போவீங்க? குறைந்தபட்சம் எது? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், மதுவை ஒழிக்கணும். உங்ககிட்ட கேட்கிறேன், மதுவை ஒழிக்கணும். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? சரி, என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும். நீங்க வந்தாலும் எம்சாண்டு, நீங்க வந்தாலும் எம்சாண்டு. நீங்கள் வந்தாலும் ஆத்துமணல் அள்ளுவீங்க, நீங்க வந்தாலும் ஆத்துமணல் அள்ளுவீங்க. நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க, நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க. இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க? அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடக்குது? அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? இல்ல சொன்னது யாரு? இப்ப நான் ஆளல, என் தங்கச்சி ஆண்டுட்டு போறான், என் தம்பி மகன் ஆண்டுட்டு போறான், எங்க பிள்ளைய ஆண்டுட்டு போகுது. என் சிந்தனை ஏடா இருக்கும். இப்ப நீங்க பைபிள், பகவத்கீதை, குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா? இல்ல. ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா? நாங்க இப்படி ஆட்சி நடக்கும், எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது, எங்க முன்னோர்கள் தந்தது இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா, ஒரு இது புகார பற்றின்னு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவ பெருமகனார். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகுங்கிறான். மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை, மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள், உலகம் போற்றி தொழுங்கிறான். அப்படி எல்லாமே இருக்கு. அதன்படிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் கிடையாது, என் முன்னவர்கள் என்னுடைய மிச்சம் எச்சம், அதன் வழியில நான் நடக்கிறேன். அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியுங்கிறது அது தப்பு. அது தான் எப்படி சொல்றது, தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாகக்கூடாது. அது சரி வராது. என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பல. அப்படிதான் எங்க ஐயா சி பாதித்தனார், மாப்போசி, நான் பேசுற அரசியல தான் பேசினாங்க. கடைசியா இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சிகள்கிட்ட கூட்டணி வச்சாங்க. இது வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவளவன், அதுக்கப்புறம் ஐயா எங்க அண்ணன் வைகோ, அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த். எல்லாரும் என்ன நாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல. இப்ப இது தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுன்னா கட்சியே வேணான்னு சொல்லிட்டு போனமே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான்டா செய்யணும்ன்ற. இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன், நான் முதலமைச்சரா ஏற்று என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா? நான் சொல்றேன், வேளாண்மையை அரசு பணியா மாத்துவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாத்துவேன், இந்த மீத்தேன் எடுக்கிற ஈத்தேன் எடுக்கிற திட்டங்களை நிறுத்திட்டா ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதலை கழிவில் இருந்து மனித கழிவுல இருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன். அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரிச்சு எவ்வளவு வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேன்றேன். வருவியலா? நிலக்கரி வேண்டாம், திருந்து விடுகிற வளம். அணு உலை வேண்டாம், அது பேராபத்து. அனல் மின்சாரம் வேண்டாம், காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலறை மின்சார உற்பத்திக்கும் போவோம்ங்கிறேன். வருவியலா?
நீங்க ஆபத்தான திட்டங்களை எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க, அணு உலையை வச்சுக்கிறீங்க, அனலை வச்சுக்கிறீங்க, பழுப்பு நிலக்கரியை வச்சுக்கிறீங்க. ஆனா சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க. அப்ப எப்படி? இப்ப அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசு கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற. ஆனா இங்க தனியார் முதலாளிக்கு பல ஆயிரம் ஏக்கரை பறிச்சு நீயே கொடுக்குற. இப்ப இங்க பாருங்க, அவன் ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்னா 7 ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும். ஆனா 7 ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ஓட்டு போட மாட்டேன், தோத்து போயிடுறேன். அப்ப என்ன பண்ற? நீ 2 ரூபாய் இழப்புல கொடுக்குற. அப்ப 10 லட்சம் கோடி கடனா வருது. இது என்ன ஆட்சி முறை? இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா? வந்த 3 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. ஏன் உயர்த்தினீங்க? ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க? கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிக்குது பேசினாரா இல்லையா? எடுத்துக்காட்டுட்டா. அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் அப்படி ஒன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். என் கால்களை நம்பிதான் என் பயணம். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது. அடுத்தவன் தோல் மேல ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படிச்சவன் நான். அதனால அது சரியா வராது. 20 நாடுகள் சுத்தி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீர மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள், இங்க இருக்கிற பிள்ளைகள். தனிச்சு நிற்பேன், என் மக்களை நம்பி நிக்கிறேன், என் மக்களை நேசித்து நிற்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி 8 கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்களை அவர்கள் நம்பல, கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நான் என் மக்களை நம்புறேன், நிக்கிறேன், தனிச்சு நிக்கிறேன், தனித்துவத்தோடு நிக்கிறேன். அதுல போய் கூட்டணி வச்சு அற்ப பதங்க பாருங்க. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாரா நான் இல்ல. நேரு பிரதமரானதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன். அது எனக்காக சொன்னதுதான். அப்படிதான் நான் எடுத்துருக்கேன். அதனால இல்ல ஒரு சொல்லிக்கிறேன், கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது. நான் இங்க பாருங்க ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன். அதை நாங்க செய்யும் போது இப்படி பாருங்க, தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை. அது என்ன தனித்திறமைன்னு பேசிக்குவா. ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனா வளர்க்கணும்னு நினைப்பான். ஒரு அப்பன் கேடு கட்டவனா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஒரு நேர்மையான தலைவன் ஆட்சி ஆளும் போது தன் மக்கள் சரியா இருக்கும்னு நினைப்பான். ஒரு நேர்மையற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கிறதுனால நீங்க என்னை கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லாம உங்களை ஆக்க வேண்டியது இருக்கு. அதனால நான் அடிக்கிற கொள்ளையில, நான் வாங்குற லஞ்சத்துல உங்களுக்கு பங்கு தரேன். அதுதான் ஓட்டுக்கு நோட்டு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான்? நாட்டு மக்களையே நேர்மையற்றவன் ஆகிறான். இதான் இங்க இருக்கிற பேராபத்து. ஒரு தலைவன் என்பவன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேன்னு இருக்கக்கூடாது, நான் தான் இதை செய்வேன் இருக்கக்கூடாது. எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை கொண்டவனா இருக்கணும். அப்படிதான் எங்க முன்னவர்கள் இருந்தாங்க. அதனால எங்க காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி, இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ். அவன் ஓடி வரான், ஒரு சுடரை என் கையில கொடுக்குறான், நான் ஓடுறேன். முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்கள்ல கால்கள்ல வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன், இல்லைன்னு இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன். அவன் ஓடுவான், அவ்வளவுதானே. இதுல போய் அவரோட நில்லு இவளோட நில்லுன்னா சரி, யாரோட போய் நிக்கிறது? சரி, ஐயா எடப்பாடி கிட்ட போயிட்டேன். போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர், ஊழலற்ற ஆட்சி தந்தார், இவரோட நின்று இவருக்கு வாக்கு செலுத்துங்கன்னு ஓட்டு கேட்டு திருப்பி அவர் சரியில்லைன்னு நம்பி சொல்லுவேன். நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்ல பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவோம், இல்ல காங்கிரஸோட போயிட்டோம். எந்த கட்சியோட போகலாம்? காங்கிரஸோட போயிட்டா எனக்கு காவிரி நதி நீர் வந்துருமா? இல்ல பிஜியோட போயிட்டா கச்சத்தீவை மீட்டுருமா? இல்ல காவிரி நதி நீரை தந்துருமா? அது கோயிலை விட்டே வெளியில வராது, என் குடிசைக்கு வருமா? வருமா சொல்லுங்க. அது சாமியை பத்தி பேசும், நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுமா? என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற அறுத்து விற்கிறானே, என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேனே, இவ யாராவது துடிப்பாங்களா? அப்புறம் சரி, தாமிரபரணி ஆறு நஞ்சாயிருச்சு, நஞ்சாக்குனது யாரு? யாருடைய ஆட்சியில? இயற்கையின் அரும்பெரும் கொடையை, பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே. 81 விழுக்காடு விஷமாயிருச்சு. இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு? இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா? இப்படியே விட்டு போட்டுமா? அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம். இது இப்ப ஒரு போத்தல்ல தண்ணி இருக்கு, அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா? யாரு தருவா? மருத்துவ சான்று இருக்கா? இல்ல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா? அதுல இருக்குதா? ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதா? அரசு கையெழுத்து இருக்குதா? யார் அந்த முதலாளி? தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு, மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது.
அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேரு. அதுல கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு, பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், காளான்கள். அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது. நல்லா கவனிங்கய்யா. அதை இவன் சுத்திகரிக்கிற பேர்ல கொல்றான். எந்த மினரலை கொல்றானோ கொன்னுட்டதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர்னு. இப்ப அது தாக நிற்கும், ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமானா இல்லை. இதை யாராவது மறுக்கிறாங்களா? மருத்துவர் யாராவது மறுக்கிறாங்களா? இல்ல யாராவது ஆய்வறிஞர்கள் யாரும் சொல்றாங்களா? எல்லா இடங்களும் சிக்கல். அப்ப இது இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க, இப்படி பாருங்க. அணுவுல இந்த மண்ணுல வந்து கொண்டு வந்து வச்சது யாரு? இந்திய கட்சிகள். அனுமதிச்சது யாரு? திராவிட கட்சிகள். ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு? இந்திய கட்சிகள். அனுமதிச்சது யாரு? இந்த முதலாளி அணி அகர்வால் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். ஆனா அவன் அங்க இருந்துகிட்டு இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்பும்பான். உங்களுக்கு வித்த நாடு ரஷ்யா, அதனுடைய செர்னோபில்ல இந்த அணுவுல வெடிச்சது. அதுக்கு எவன்டையும் பதில் இல்ல. 1,00,000 ஆண்டுகளுக்கு பக்கத்தில் வராதிங்கன்னு பெரிய இரும்பு வேலியை போட்டு மூடிட்டான். அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுவிலேயே என் தலையில கட்டிட்டு போயிட்டியே. மின்சாரம் உங்க எல்லாருக்கும், அழிவும் சாவும் எனக்கா? அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போய் கூட்டணி வைனா நான் ஒருத்தர் இருக்கிறதா உங்களுக்கு உறுத்துதுன்னா நான் போறேன். பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தனாவது இருக்கானே இருக்குல்ல. இல்லைன்னு சொல்லாதீங்க, இருந்தாங்க. இங்க பாருங்க ஆக சிறந்த வாசிப்பாளர்கள் என்னுடைய மாமா காளிமுத்து அவர்கள், என்னுடைய அண்ணன் வைகோ அவர்கள், எங்களுடைய ஐயா வைரமுத்து அவர்கள். பழைய தலைமுறை அவங்களுடைய இல்ல. நாங்க வந்து வாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும்னு நினைக்கிறோம். கற்றறிந்த சான்றோர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த அதை படிச்சு சொல்லணும்னு. ஒரு நூலகம், ஒரு புத்தகம் எழுத பாதி நூலகத்தை படிக்கணுங்கிறாங்க. நான் இறை என்பவையும் ஐயா வைரமுத்தையும் எஸ் ராமகிருஷ்ணனையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா தான் இருக்கு. என்னடா இந்த மனுஷங்க இது இப்படி எழுதி குவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பொறாமையா இருக்கு. வெளிப்படையா சொன்னா கோமா கூட இருக்கு. ஐயோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என் நூலகத்துல நுழையும் போது மட்டும்தான் நான் நடுக்க வரும். ஏன்னா எல்லாரும் என்னை சிரிக்கிற மாதிரி இருக்கும். சிங்கமா வராண்டா, அறிவிட்டவே வராண்டா, ஒன்னும் தெரியாத வராண்டான். ஏன்னா எந்த புத்தகத்தை எடுத்தாலும் நமக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லும். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தை அறிவுனா என்னன்னு கேட்கிறேன். நம்ம அறியாமை எவ்வளவுன்னு அளந்து காட்டுற கருவி தாண்டா அறிவுன்னு. அதுதான் உண்மை. நீங்க படிக்க நமக்கு ஒன்றும் தெரியலன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அது நீங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தி நம்ம படிச்சான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன வரலாறு படிக்கலைன்னா என் முன்னோர்கள் வாழ்ந்ததெங்க வீழ்ந்ததெங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் படிக்கணும். படிச்சாதான் அப்ப கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. இவ்வளவுதான். 2026 தேர்தல் முன்னாடி தொடங்கினால் நான் தான். அவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்கனால ஊடகங்கள் வெளிச்சத்தை காட்டுறதுனால பழிச்சுன்னு தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டேன். 100 வேட்பாளர்களுக்கு மேல அறிவிச்சுட்டேன். நேத்தெல்லாம் கன்னியாகுமரியில 6 வேட்பாளரும் அறிவிச்சுட்டேன். சின்ன வந்தவொடனே வெளிப்படையா அறிவிப்பேன். அது ஒரு 2 மாசத்துக்குள்ள எல்லாம் நடக்கும். எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன, பலகீனம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட காசு இல்லை, எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை. அதனால நாங்களே தான் பேசணும். அதனால நாங்க வேகமா ஓடுவோம். தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு, நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன். எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்ப எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதை முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்ட்டாரு. அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் தம்பி வந்து ஒரு கோட்பாட சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்ப நீங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க?
அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது? மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழரா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி, மதம், மொழி இனம், பாலினம், நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா? ஐயா, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நாங்க வரணுமா வேணாமா? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா, உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மேலனும் இவருக்கு எழணும். அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்ப மொழிவழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்க குஜராத் நீ இந்து தானே. எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது. அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்னி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும், இவெல்லாம் பைத்தியக்காரப்ப. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை, என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா, அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா, மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுறாப்படி. கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி, வெல்லம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதான் ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க அதை செய்யலை. பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வரல, நம்ம கொண்டு வரோம்ங்கிறோம். அப்ப அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அது போல கொடுப்பீங்களா? இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற, அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது இல்ல. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல, முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க. எங்கிருந்து கொடுப்பிய? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்கிருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலையும் வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு, கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்ப நான் வளர்ப்பேங்கிறேன். அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஏண்டா, டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தாளப்பேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா, அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். இல்லைன்னா அப்படி சொல்லும் போது இப்ப நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால என்னன்னா, ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல. இப்ப
இப்ப மொழிக் கொள்கைன்றார், இருமொழி கொள்கைங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ். அப்பதான் பலவர் விளக்கிட்டேன். எனக்கு 1 கோடி அம்மாக்கள் இருக்காங்க. என்னை பாக்குறலாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க, நான் அம்மான்னு சொல்லுவேன். ஆனா பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான். அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், என் கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு. இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா, இந்த 10 கழுத்து விட்டுக்காரு இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான், என் தாய்மொழி தமிழ். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் அது வரையறுக்கணும். உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம், இந்தி உட்பட, தேவைனா கற்போம். அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா, இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா, நம்ம தமிழ்ல இருக்கும், திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும், இருக்கா இல்லையா? சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம சதுரங்க விளையாட்டு தானே, நம்ம செஸ், இது என்ன மொழி? இதான் இருமொழி. நம்ம பள்ளிக்கூடம் அப்படித்தானே இருக்கணும், நம்ம தமிழ்ல இருக்கும், ஸ்கூல் ஆங்கிலத்தில் இருக்கும். இப்ப விளங்குத நான் சொல்றது, இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறதுதான் இது. நம்ம எல்லாம் நம்ம இருக்கும், அப்புறம் மீதி பூரா இங்கிலீஷ்ல இருக்கும், தங்கிலீஷ் ஆக்கும். அரசே செய்யும். இப்ப எங்க ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், வெல்கம் டு ராம்நாடு. யாருக்கு எழுதி வச்சிருக்க நீ? யாருக்கு எழுதி? சரி, வட இந்தியக்காரன் இங்க வர்றான், ராமேஸ்வரத்துக்கு எங்க ஊருக்கு சாமி கும்பிட வரான், வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்க. ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது, இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு. நான் ஏதாவது சொன்னா கேளு. ஆனா நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கிய, யாரு போட்டு வச்சிருக்க? இதுக்கு பேர் என்னது? இதான் இந்த இருமொழி கொள்கை, இளவு கொள்கை. அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை, எங்கள் மொழி கொள்கை, அப்படிதான் சொல்லணும். இப்ப அதை ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்ப நேரம் சந்திச்சு பேச முடியல, அதனால சொல்றேன், இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. அப்ப இல்ல அப்படித்தானா, சரி அப்படிதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. யார் சொல்றது? சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல் கேட்டால் கூட தமிழக குறைவான எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதானா? அதை ஏற்கிறேன். திராவிட ஆட்சியாளர்கள், திராவிடர்கள் தமிழர்கள் அடையாளங்களை மறைத்தார்கள்ங்கிறத ஏற்கிறேன். அதுக்கு முன்னாடி RN ரவி கோஷ்டினர் தான் ரொம்ப மறைச்சாங்கிறதையும் அவர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க பாட்டன் வஉசியை மறைச்சு வல்லபாய் பட்டேலை தூக்குனது யாரு? நீங்க தான். எங்க முன்னோர்கள் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டியர், புரியுது, வேலுநாச்சியார் எங்க பாட்டி, இந்த மாதிரி எங்க முன்னோர்கள் அரும்பிடுங்க முத்தரையர், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவர், எங்களுடைய வீர பரம்பரையை மறைச்சு நீங்க மன்னன்னாவே, வீர மன்னன்னாவே எங்க வரலாறு எங்க கொண்டு வந்தீங்க? இந்த என்ன சொன்னீங்க, மராட்டிய மன்னன் சிவாஜின்னு போட்டி. சிவாஜினா வீர சிவாஜி. நாங்கெல்லாம் சோர கூட்டம். வீர பெண்ணுனாவே சான்சி ராணி. எங்க பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு தான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணே பிறக்கிறா. வரலாற்றுல எப்படி எழுதிச்சா? நான் புத்தகத்துல படிக்கும்போது படிச்சேன், எனக்கு அவர் தென்னாட்டின் சான்சி ராணின்னு. இப்ப நான் அஞ்சு 2 எழுதுறான், இங்க அவளை வடநாட்டின் வேலுநாச்சியார் பைத்தியக்காரப்பட அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க தான் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சீங்க, இவன் அதை தொடர்றான். அதனாலதான் நாங்க ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறோம். 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேருமே தமிழர்களுக்கு, தமிழுக்கு எதிரானவர்கள். தமிழர் அடையாளங்களை, தமிழ் மொழியை, தமிழரின் தொன்மத்தை, தமிழரின் பண்பாட்டை, தமிழரின் வழிபாட்டை சிதைத்து அழிப்பார்கள். நேற்று அவர் பேசும்பொழுது கூட புலித்தேவருடைய இதை அந்த வரியை சொல்லவே இல்லை. அவருக்கு ஏங்க நீங்க நம்மள 50-60 வருஷம் ஆண்டவனே பேச மாட்டேங்கிறான். அவன் ஏதோ 5 வருஷத்துக்கும் இருந்துட்டு போற ஒருத்தரை போய் பாய்ச்சிங்க. அவருக்கு என்ன தெரியும்? பாவம், அவராக படிக்கிறாரு, யாரோ எழுதி கொடுக்குறான், அது வாய்ச்சி விட்டு போறாரு. அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பெர்மனன்ட் ஸ்டாப்பை பேசுங்க, டெம்பரவரி ஸ்டாப்பை பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. என்ன மகிழ்ச்சி.